போராடுவாங்க. சரிங்களா? அதே மாரி ரொம்ப பலம் வாய்ந்த டீமா இருக்கும். இந்த டீம வந்து நம்ம ஜெயிக்க முடியுமா? அப்படிங்கிற அளவுக்கு ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணுவாங்க. கிரியேட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் சில லக் ஃபேக்டர்ஸ் அதே மாரி இந்திய அணி ஓப்பனிங்ல இறங்கும்போதே 2, 3 விக்கெட் போயி, அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டர் வந்து பலம் வாய்ந்து அடிச்சு, வேற லெவல்ல கொண்டு வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற மாரி ஒரு கண்ணோட்டம் அப்படிங்கிறது ஜோதிட கணித ரீதியா இருக்கு. அது நடக்குதா இல்லையாங்கிறத பார்க்கலாங்க. ஸோ இந்த ஆருடம் மாறுல வந்து 3வது வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரவுண்டர் அண்ட் பவுலர்ஸ் டாமினேட்டட் மேட்சா இருக்கு. அதே மாரி 2 பேட்ஸ்மேன் வந்து செஞ்சுரி போடுறதுக்கான அமைப்பு இருக்குங்க. போத் டீம் எது இந்தியாலயும் இருக்கலாம், இல்ல நியூசிலாந்துலயும் இருக்கலாம். ஆனா 2 பேரும் வந்து செஞ்சுரி போடுற மாரி இருக்கு. அதே மாரி வந்து இந்த மேட்ச்ல கொஞ்சம் வித்தியாசமா பவுலர்ஸ்லாம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கான அமைப்பு இருக்கு. அதாவது தலைகள் நடக்கும் இல்லையா? பேட்ஸ்மேன் பண்ண வேண்டியதெல்லாம் பவுலர்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணுவாங்க. ஸோ அந்த மாரி ஒரு கடைசி ஒரு பவுலர் வந்து ஒரு 50 ரன்ஸ் அடிக்கிறதா இருக்கட்டும், இல்ல 40 ரன்ஸ் அடிக்கிறதா இருக்கட்டும்.